தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும். ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. தேனி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை அறிவிப்பு. பதிமூன்று மாவட்டங்களில் நாளை கனமழை பொழியக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். சென்னையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கும் கனமழை. நள்ளிரவு முதல் விட்டு பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர் மழையால் குளம் போல் மாறிய மெரினா கடற்கரை. மக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தல். கனமழையை தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உள்பட்ட 3 சுரங்கப்பாதைகள் மூடல். கிண்டி, கத்திப்பாரா, பழவந்தாங்கல் மற்றும் அரங்கநாதன் சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. கூவமாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய மதுரவாயில் நொளம்பூர் தரைப்பாலம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதால் மாற்று வழியில் திருப்பிவிடப்படும் வாகனங்கள். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை ஊராட்சியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பாரதியார் நகர், அன்பரசு நகர் பகுதி மக்கள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, அயப்பாக்கம், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்து வரும் தொடர் கனமழை. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் அவதி. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றம். ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் 30 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தது நீர்வளத்துறை. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து கிடுகிடுவென்று உயர்வு. நீர்வரத்து 3900 கனஅடியாக உள்ள நிலையில் விரைவில் உபரிநீர் திறக்க வாய்ப்பு. தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. பேருந்து நிலைய பகுதிகளையும் நீர் சூழ்ந்திருப்பதால் பயணிகள் கடும் அவதி. வேலூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். சந்தை பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் வியாபாரிகள் அவதி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குன்னூர், உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை. சாலையில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். வெள்ள மீட்பு பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழு. 30 பேர் கொண்ட 6 குழுக்கள் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் பாதிப்பு பகுதிகளில் முகாம். மழையை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். தமிழகத்திற்கு மழை தேவை. வருவாய்த்துறை அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் பேட்டி. கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நினைவகம் திறப்பு. நூலகத்துடன் கூடிய நினைவகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். வைக்கத்தில் பெரியார் நினைவகம் என்பது சமூக நீதிக்கான வெற்றியின் சின்னம். வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை.
பெரியாரை எதிர்த்த மண்ணிலேயே அவருக்கு விழா எடுப்பது சமூக நீதியின் வெற்றி. வைக்கம் போராட்டத்தை தொடர்ந்து பல கோயில்களுக்குள் அனைவரும் நுழைய முடிந்தது என்றும் முதலமைச்சர் பேச்சு. சமூக நீதி என்ற மையப்பொருளை கொண்டு அனைவருக்கும் சமத்துவம், சுதந்திரம் போன்றவற்றை வலியுறுத்தியவர் பெரியார். பெரியாருக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம். டெல்லியில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் தீபத் திருவிழாவை தீபக்கொப்பரை மலை உச்சியை அடைந்தது. கொட்டும் மழையிலும் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீபக்கொப்பரையை தோளில் சுமந்து உச்சிக்கு கொண்டு சேர்த்தனர். இன்று பிறந்தநாள் காணும் நடிகர் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் ரஜினிகாந்துக்கு நடிகர் கமல்ஹாசன், மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, மோகன்லால் உள்ளிட்டோரும் வாழ்த்து. கோலிவுட், பாலிவுட் ரசிகர்களும் நடிகர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சசிகலாவிற்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும். சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அரசு ஹோட்டலை விலைக்கு கேட்ட இயக்குனர் விக்னேஷ் சிவனால் பெரும் பரபரப்பு. விக்னேஷ் சிவனின் செயலால் அதிர்ச்சி அடைந்த சுற்றுலாத்துறை அமைச்சர். நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடுத்த வழக்கு. நயன்தாரா, விக்னேஷ் சிவன், நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதில் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்ப விவகாரத்தில் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து வருவாய் ஆய்வாளர்கள் 2வது நாளாக போராட்டம். கொட்டும் மழையில் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழப்பு. அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லாததால் விபரீத செயல். சிவகங்கை மாவட்டம் திருமன்பட்டியில் 2 மகள்களை கிணற்றில் தள்ளி கொலை செய்த தாய். குடும்ப பிரச்சனையில் அரங்கேறிய கொடூர சம்பவம். ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ஜார்ஜ் சோரஸ் விவகார எதிரொலி. மக்களவையில் இரு தரப்பு எம்பிக்கள் கடும் வாக்குவாதம். மக்களவையில் பேரிடர் மேலாண்மை மசோதா தாக்கல். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என தகவல்.
நடப்பு கூட்டத்தொடரிலேயே விவாதத்திற்கு கொண்டு வரப்படும் என்றும் தகவல் வெளியீடு. தமிழ்நாட்டு விவசாயிகள் வெள்ளத்தில் தத்தளித்த போது ₹1 கூட மத்திய அரசு வழங்கவில்லை. மக்களவையில் பேரிடர் மேலாண்மை மசோதாவை எதிர்த்து திமுக எம்பி கனிமொழி பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ரஸ் சென்றடைந்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. 2020ஆம் ஆண்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்ட தலித் பெண் குடும்பத்தினருடன் சந்திப்பு.